காய்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா பெட். தரையில் தூங்கி படுக்கிற பெட்டை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தண்ணியில் படுத்து தூங்கக்கூடிய ஒரு ஏர் பெட்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, அதை வச்சு என்னெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. எப்போ நம்மள இந்த வீடியோ வந்து நம்ம காய்ஸ் இது தாங்க அந்த ஏர் பெட். ஸோ இந்த ஏர் பெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பை பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரக்ட் அமேசானில் போய் வாங்கிக்கோங்க. ஓகே, இதை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இதுதாங்க நம்மளுடைய அந்த பெட் எடுக்கிற மாதிரி இல்லை. இதுதான் அந்த ஏர் பேட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் கம்பெனியோடைய ஒரு ஏர் பேட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பெட்டு வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலகாணி ஆல்சோ வந்து இருக்குது. அழகாக தண்ணியில் தூக்கி போட்டு நம்ம போட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் ஜாலியாக. ஓகே, இப்போ வந்து இந்த இன்டெக்ஸனுடைய இந்த வாட்டர் பேட்டை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வெளியில் எடுக்கலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து இது கூட வந்து ஏர் பம்ப்லாம் தரமாட்டாங்க. நீங்கள் தனியாக தான் ஏர் பம்ப் வந்து வாங்கணும். ஓகேவா? மேபி இதை வாயில் ஊதுற மாதிரி இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். தரல, எனக்கே தெரில. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அவ்வளோதான், நல்லா பிங்க் கலரில். நான் ஆரஞ்சு கலரில் ஆர்டர் பண்ணேன், ஆனால் பிங்க் கலரில் வந்திருக்கேன். என்னப்பா அது? அவ்வளோ. ஓகே, இதுதான் நம்மளுடைய வாட்டர் பெட். இங்கப்பா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட வந்து ஹைட்டாகவே வந்து இருக்குது. ஒரு ஆள் வந்து தாராளமாக வந்து படுத்துக்க முடியுதுல. 2-3 பேரில் வந்து சத்தியமாக அதில் படுக்க முடியாது. ஒரு ஆள் மட்டும்தான் வந்து படுத்துக்க முடியும். ஸோ 1 பர்சன் மட்டும்தான் யூஸ் ஆகும் இது வந்து. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வழியாக நம்ம ஏர் வந்து உள்ளே வந்து ப்ளோ பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து முன்னதாக சொன்னது போல் ஏர் பம்ப் வந்து தரமாட்டாங்க. ஒரு 400 சம்திங் வரும் அந்த ஏர் பம்ப். அது நீங்கள் தனியாக அது கூட சேர்த்து வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஏர் பெட்டை வாங்குறதா இருந்திருந்தால். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பிங்காக சூப்பர் கலரில் வந்து இருக்குது. இந்த ஏர் பெட்டுக்கு வந்து நம்ம வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணலாம். ஏரை வந்து ஃபில் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குன்னு, கடல் மாதிரி. இதில் தான் நம்மளுடைய இந்த ஏர் பெட்டை தூக்கி போட்டு ஃபன் பண்ணலாம். A few moments later. Guys, நம்மளுடைய வாட்டர் பேட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபில் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பேட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத தண்ணியில் தூக்கி போட்டு நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தா தண்ணியில் தூக்கி போட போகிறேன். வாவ் காய்ஸ், இங்கேருந்து பார்க்கணும் அப்படியே ரியல் பெட்டு மாதிரி வந்து செம்ம சூப்பராக வந்து இருக்குங்க. பாருங்க சல்லுன்னு மேந்து போயிட்டு இருக்கு. இது வெயிட்டு தாங்கதான் இல்லைன்னு தான் இது மேலே நம்ம படுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். காய்ஸ், நம்மளுடைய இந்த ஏர் பெட்டில் இப்போ படுத்து டெஸ்ட் பண்ணி ஒரு நேரம் வந்தாச்சு. படுத்துடலாமா? தாங்குமா? அங்கெல்லாம் நினைக்கிறான். ஐயா, எப்படி படுக்கிறது? காய்ஸ், நம்மளுடைய ஏர் பெட் ஏறி நல்லா தான் இருக்கு. நான் என்னமோ எதை நினச்சேன், தாங்குது. ஆனால் வந்து காய்ஸ், நம்மளுடைய இந்த ஏர் பேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தா நல்லா வந்து தாங்குது வெயிட்டெல்லாம். ஆனால் இந்த ஒரு போர்ஷன் அதாவது கரெக்டாக அந்த ஹிப் இருக்குல்ல, அந்த ஹிப்புக்கு நேரம் இங்கே மட்டும் வந்து நல்லா பெண்ட் ஆகுது. இது பாருங்க, பெண்ட் ஆகுதா? இங்கே மட்டும் கொஞ்சம் லேசாப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதர்வைஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இங்கெல்லாம் சூப்பராக தரம் தான் இருக்கேன். நல்லா ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தரம் தான் இருக்குது. பேண்ட் வேறு கழுதுங்க.
இப்போ வரேன் ஏர்பேட்டில் ஏறி படுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அது பிடிக்கும் ஏறிட்டோம்னா அப்படியே ஒன்றும் இல்லை. தலைவணிலாம் அதில் வச்சுருக்காங்க. அதுதான் இதில் வந்து ரியலி அல்டிமேட்டு. சூப்பராக வந்துருக்கு தலைவணிலாம். இப்போ தான் தெரியுது எதுக்காக இந்த இடம் மட்டும் நல்லா லேசாக பெண்ட் ஆகுது அப்படின்றது. எதுக்காகனா நம்ம வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இந்த இடத்துல ஹிப்பு பகுதியில் வந்து அவங்க வளைஞ்சி உட்காரத்துக்காண்டி தான் இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க போல். தண்ணிக்கு எதுவாக படுக்கிற மாதிரி தான் வந்து நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பீச் ஓரமாக இல்லைன்னா நல்லா வெயில் சூரியன் சுட்டு அடிக்கும்போது அந்தமாரி அப்போ வந்து படுத்துக்கணும்னா சூப்பராக வந்துருக்கும். வரல திரும்பி நடந்துட்டா. நம்மளுடைய இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா ரொம்ப குட்டியாக அடக்கடக்கமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீந்திட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைட்டாக நீந்தினாலும் நம்ம சர்ன்னு சீனி பாஞ்சிட்டு அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா தான் இருக்குது. டக்குன்னா திரும்ப முடியல. ஒன்ஸ் ஒரே மாதிரி படுத்துட்டோம் அப்படின்னா ஒரே சில தான் நம்ம படுக்க முடியும். மாற்றியெல்லாம் திரும்பி படுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏறதான் எப்படின்னு தெரியல. கை கொடுப்பாப்பா. நல்லா இருந்துச்சு. ஆமா உங்களுக்கு குத்திருச்சுடா. இந்த வாரத்துல தான் வரேன்டா. Oh no! Ini super air pertama ya. Kayu putih lah. இப்படியே டைவெல்லாம் அடிக்கிறதுக்கு செம்ம சூப்பராக வந்து இருக்குது. படுக்க மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். என்ன பார்ப்போமா? காய்ச்சி இப்போ நம்மளுடைய அந்த ஏர்பேட் மேலே நடக்க போகிறோம். நம்ம இப்போ வர எப்படி நடக்கிறேன்னு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. நம்மளுடைய இந்த ஏர்பேட் வாட்டர் பேட் செம்ம அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சுங்க. நம்மளோட ஒரு என்டர்டைன்மெண்ட். எனிவே கேஸ் அவ்வளோதாங்க இந்த வீடியோ.
இன்கேஸ் நீங்கள் இந்த வாட்டர் பெட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்டர் பெட்டில் ஸ்விம்மிங் பூல் பெட்டு ஏதோ ஒரு பெட்டு ஏர் பெட்டு. இனிமேல் காசு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா எப்போ நம்மளை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும்.